பிரபல நடிகையான த்ரிஷா அவர்களை வைத்து பல விஷயங்கள் சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. ரொம்பவே வைரலாகியும் வந்துட்டுருக்கு. இவங்க ஏன் திருமணம் பண்ணிக்கல, விஜய் அவர்களை மறைமுகமாக திருமணம் பண்ணிக்கிட்டாங்களா, இவங்க தான் சங்கீதா அவர்கள் சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் கூட உறவில் இருக்காங்களா அப்படின்னும், ஏன்னா இவங்க தான் அடிக்கடி போஸ்ட் போடுவாங்க, இது மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசி பார்த்தாச்சு. இந்த நிலையில் இப்போது இவங்க சினிமாவில் இருந்து விலக போகிறாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டு வந்துட்டுருக்காங்களாம். என்ன நடந்ததுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தமிழ் திரையுலகில் எவர்கிரீன் நாயகியாக வலம் வரக்கூடிய த்ரிஷா கடந்த 3 மாதங்களாக புதிய படங்கள் எதுலேயுமே கமிட் ஆகவே இல்லையா. அவங்க திரையுலகை விட்டு விலகுறாங்களா அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்குமே வந்துருச்சு. இந்த ஒரு விவாதத்தை கிளப்பியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கடந்த 2002ஆம் ஆண்டு சூர்யா நடித்த மௌனம் பேசியதே படத்தின் மூலமாக அறிமுகமானவங்க தான் த்ரிஷா. கடந்த 24 ஆண்டுகளாக தென்னிந்திய திரையுலகின் தவிர்க்க முடியாத நட்சத்திரமாக இவங்க திகழ்ந்து வந்துட்டுருக்காங்க. தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, கன்னடம், ஹிந்தின்னு பல மொழிகளில் ரஜினி, கமல், விஜய், அஜித், சூர்யான்னு முன்னணி நடிகர்கள் கூடயே நடித்து ஜோடியாக இவங்க நடித்து ஒரு மிகப்பெரிய அளவில் தனக்குன்னு முத்திரையை பதிச்சுக்கிட்டாங்க. சமீபத்தில் விஜய் அவர்கள் கூட 2023 லியோ படத்தில் மணிரத்னம் இயக்கத்தில் நடித்தாங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா தக் லைஃப் மற்றும் அஜித் அவர்கள் கூட விடாமுயற்சின்னு பல பெரிய பட்ஜெட் படங்களில் 2025 அவங்க நடித்து முடித்தாங்க. சமீப காலமாக த்ரிஷாவை சுற்றி பல சர்ச்சைகள் எழுந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏஜிஎஸ் தயாரிப்பு நிறுவன இல்ல திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களோட ஒரே நிற உடையில் ஒரே காரில் த்ரிஷா போனது சமூக வலைதளங்களில் பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியிருந்துச்சு. தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் நடிகர் பார்த்திபன் த்ரிஷா குறித்து கூறிய கருத்துகளும் சர்ச்சையாகுச்சு. இந்த சூழலில் 42 வயதாக கூடிய த்ரிஷா திடீரென புதிய படங்களை நிராகரித்து வர்றதும், அவர் அரசியல் நுழைய போகிறாரா அல்லது முழு நேர சினிமாவில் இருந்து ஓய்வு பெற போகிறாரா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கு. த்ரிஷா இது வரைக்கும் 75 படங்களில் நடிச்சிருக்காங்க. தற்போது அவங்களுடைய கைவசம் நிறைய படங்கள் இருக்குதுன்னு சொல்லப்படுது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு சூர்யாவோட இணைந்து நடிச்சிருக்கக்கூடிய கருப்பு திரைப்படம் மே மாதம் வெளிவரப்போகுது. விஸ்வம்பரா அப்படின்னு சிரஞ்சீவி அவர்கள் கூட இவங்க இணைந்து தெலுங்கில் நடிச்சிருக்காங்க. மோகன்லால் கூட நடிச்சிருக்கக்கூடிய மலையாள திரைப்படம் ராம். மர்மம் நீடிக்கும் திடீர் முடிவு அப்படின்ற மாதிரி சிலர் சொல்லி வராங்க. சமீபத்தில் தெலுங்கு இயக்குனர் ஒருவரின் படத்தையும் சில முன்னணி OTT தொடர்களையும் த்ரிஷா நிராகரித்ததாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஏற்கனவே அக்செப்ட் பண்ணிக்கிட்ட படங்களை முடிச்சுட்டு புதிய கதைகளை கேட்க த்ரிஷா ஆர்வம் காட்டலைன்னு திரைத்துறை வட்டாரங்கள் சொல்கிறாங்க. இதனால் த்ரிஷா அவர்களினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் அப்படின்னு ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ரொம்பவே ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்கு. இவங்க எந்த முடிவு எடுத்தாலும் அவங்களுடைய சொந்தமாக இருக்கும், அது அவங்களுடைய ரைட்ஸ் அப்படின்னு சொன்னாலும் கூட நிச்சயமாக இவங்க அரசியலுக்குள்ளே வராங்க அப்படின்னா அது மிகப்பெரிய அளவில், அதுவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா விஜய் அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த சூழலில் இப்போது விஜய் அவர்கள் ஏற்கனவே அவங்களுடைய சொந்த வாழ்க்கையில் எப்படி பார்த்திங்கன்னா சில விஷயங்களை அவர் மேற்கொண்டு வந்துட்டுருக்காரோ, சந்தித்து வந்துட்டுருக்காரோ இன்னல்களை, அதே போல் இவங்க அரசியலுக்குள்ளே வந்தால் இன்னும் அதிகமாக இருக்குமே அப்படின்னு இப்போ எல்லோரும் பேசி வராங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.